வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் பிரியாணியோட டேஸ்ட்டையே தோக்கடிக்கிற அளவுக்கு வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ப்ரோட்டீன் ரிச் பிரியாணி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம குக்கிங் வீடியோவை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண இன்னும் நியூவான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு என்னை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். தட்டைப்பயிரில் பிரியாணி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம அரிசி தான் ஊற வச்சுக்கணும். ஒரு பவுலில் 3 கிளாஸ் அளவுக்கு வீட்டில் நம்ம டெய்லி சாப்பாடு வடிப்போம்ல, அந்த அரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பிரியாணி அரிசி எடுத்துக்கிட்டா இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஆனால் பச்சரிசி மட்டும் எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா க்ளீனாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரிசியோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்துருக்கோம், அதனால் எண்ணெயோட அளவுமே அதிகமாக சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 4 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 5-6 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தட்டைப்பயிறு பிரியாணி செய்கிறதுக்காக நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு அகைன் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண புதினா. தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகணும், அதே போல் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான 1 பாட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிருக்கு. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் கார மிளகாத்தூள் இருக்கும்ல, அது சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் வரணும் அப்படின்றதால 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது கலர் மட்டும்தான் கொடுக்கும், அவ்வளோவா காரம் இருக்காது. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஓவர் நைட் ஊற வச்ச தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துக்கணுங்க. அப்போ பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தட்டைப்பயிரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இந்த தட்டைப்பயிறு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மல் அரிசி எடுத்துக்காமல் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தட்டைப்பயிறு வேகிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. மொத்தம் நான் 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன்ல, ஸோ 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. அதுக்கப்புறம் அந்த தட்டைப்பயிறு வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி சேர்த்துக்கக்கூடாது, சாதம் குழஞ்சி போயிடும். அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணியில் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 லெமனை லாஸ்ட்டாக இதில் புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி சூடாகி நல்லா கொதித்து வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம்.
பாருங்கள் தண்ணி சூடாகி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க. அடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு அரிசி பருப்பை வந்துட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அடிப்பிடிச்சிடும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண சொல்கிறேன். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். குக்கர்லேருந்து 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆக விட்டுருங்க. குக்கர்லேருந்து ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடடா, நல்ல கம்மன் வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் தட்டைப்பயிறு பிரியாணி ரெடி. வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தட்டைப்பயிரை வச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் ஒரு சாதத்தை எடுத்து நசுக்கி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். அதே போல் தட்டைப்பயிறுமே வந்துட்டு நல்ல சாஃப்டாக வெந்திருக்கும். ஸோ இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த தட்டைப்பயிறு பிரியாணியை செஞ்சு பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் செஞ்சீங்க அப்படின்னா கூட நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். இந்த தட்டைப்பயிறு பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே வைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சிடாமல் ஒன்றோட ஒன்று அந்த சாதம் வந்து ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். குக்கரோடைய அடியிலுமே வந்துட்டு அடிப்பிடிச்சிருக்காது, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பிரியாணியை சாப்பிடும்போது சாதத்தோடு சேர்ந்து அந்த தட்டைப்பயிரும் இடையில கடிப்படும்ல, அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து சைடிஷ் இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள். என்னால் சைடிஷ் இல்லாமல் சாப்பிடவே முடியாது அப்படின்னா மட்டும் இது சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைட்டா வச்சு சாப்பிடுங்க, அதுவே வந்து ஓகேவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிறு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது செய்யறது ரொம்ப ஈஸி. அதே போல் ரொம்ப ஹெல்த்தியான பிரியாணி. எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி லஞ்ச் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி அடிக்கடி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகேங்க, இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான நியூவான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.